வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மொறுமொறுன்னு ரொம்பவே சுவையான வாழைப்பூ பக்கோடா. வாழைப்பூ க்ளீன் பண்ணி வச்சுருந்தா சூப்பராக 10 நிமிஷத்தில் பக்கோடா பண்ணிடலாம். இந்த பக்கோடா பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 200 கிராம் கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஊறின கடலைப்பருப்பை தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் கடலைப்பருப்பை ஊற வச்சு அரைச்சி செய்ய நேரம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா கடலைப்பருப்புக்கு பதிலாக கடலை மாவு 1 கப் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஊறின கடலைப்பருப்பை நம்ம தண்ணியை வடிச்சிட்டு தண்ணி சேர்க்காம பிளெண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப வலுவலுன்னு அரைக்காதீங்க. இப்போ வாழைப்பூவை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டு இதில் நடுவில் இருக்கிற திக்கான பெட்டலை எடுத்துருங்க. அது மாதிரி நடுவில் நீளமாக நீட்டிகிட்ருக்கிற நரம்பையும் ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இது ரெண்டையும் ரிமூவ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. க்ளீன் பண்ண வாழைப்பூவை மோரில் போட்டு வச்சிங்கன்னா நிறம் கொஞ்சம் மாறாமல் இருக்கும். ஒரு அகலமான பாத்திரத்தில் க்ளீன் பண்ண வாழைப்பூவை எடுத்துக்கோங்க. அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் அரிசி மாவு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு பக்கோடாக்கு ஒரு நல்ல மொறுமொறுப்பு தன்மையை கொடுக்கும். கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் மல்லித்தலையும் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு உரப்பு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. பத்தாட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா கையில் பிடிக்க வரணும். அடுப்பில் எண்ணெயை காய வச்சுட்டு இந்த மாதிரி லேசாக பிடிச்சி அழுத்தி போட்டிங்கன்னா பக்கோடா உதிராமல் வரும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. போட்டோன்னே திருப்பாதீங்க, கொஞ்ச நேரம் வேகட்டும். அடுப்பு ரொம்ப லோ ஃப்ளேமில் வைக்காதீங்க. லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எண்ணெயோட சூடு நமக்கு பத்தாது. பக்கோடா போட்ட உடனே எண்ணெயில் அப்படியே உதிர்ந்து போயிடும். அது மாதிரி அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா எண்ணெய் சூடு ரொம்ப இருக்கும். பக்கோடாவை போட்ட உடனே செவந்துடும், உள்ளே வேகாது. அதனால் மிதமான சூட்டில் பொரித்து எடுக்கணும். கோல்டன் ப்ரௌன் கலராக வந்தோடனே நம்ம பக்கோடாவை எடுத்துடலாம். வாழைப்பூ பக்கோடா அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கோடா சூடாக சாப்பிடும்போது ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.